கைது செய்யப்பட்ட 2 தாவேகா நிர்வாகிகளுக்கும் அக்டோபர் 14ஆம் தேதி வரை நீதிமன்ற காவல் விதித்து நீதிபதி பாரத் உத்தரவை பிறப்பித்திருக்கிறார். மேலும் கூடுதல் விவரங்களை கேட்டு பெறுவோம். எமது செய்தியாளர் சதீஷ் முருகன் இணைப்பில் இணைகிறார். வணக்கம் சதீஷ் முருகன். கைது செய்யப்பட்ட தாவேகா நிர்வாகிகள் இருவருக்கும் அக்டோபர் 14ஆம் தேதி வரை நீதிமன்ற காவல் விதித்து நீதிபதி தீர்ப்பளித்திருக்கிறார். விவரங்கள் என்ன? வணக்கம். கரூர் பிரச்சாரத்தின் போது 41 பேர் பலியான சம்பவத்துல 2 தாவேகா நிர்வாகிகள் கைது செய்யப்பட்டனர். இந்த கைதை தொடர்ந்து அவர்கள் கரூர் குற்றவியல் நடுவர் நீதிமன்ற 1ஆம் நீதிபதி முன்பு ஆஜர்படுத்தப்பட்டனர். இன்று காலை 12 மணி அளவுல இவர்கள் மீதான அந்த வழக்கு விசாரணையானது தொடங்கியது. சுமார் 1 மணி நேரத்திற்கும் மேலாக காரசார விவாதத்துடன் இந்த வழக்கு விசாரணையானது நடைபெற்றது. விசாரணையினுடைய இறுதியில 1 மணி நேரம் நடந்து முடிந்த விசாரணைக்கு பிறகாக ஒரு 10 நிமிடம் நீதிமன்ற நடவடிக்கைகளை ஒத்திவைப்பதாக தெரிவித்திருந்தார். அதனைத் தொடர்ந்து தற்போது நீதிபதி பரத்குமார் கைதான 2 அக்டோபர் 14ஆம் தேதி வரை, அதாவது 14 நாட்களுக்கு நீதிமன்ற காவலில் வைப்பதற்கு உத்தரவிட்டிருக்கிறார். அதன் அடிப்படையில அவர்களை திருச்சி மத்திய சிறைக்கு அழைத்து செல்வதற்கான ஏற்பாடு செய்யப்பட்டு வருகிறது காவல்துறை தரப்புல. குறிப்பாக இந்த நீதிமன்ற நடவடிக்கையின் பிறகாக தமிழக வெற்றி கழகத்தினுடைய வழக்கறிஞர்கள் பேட்டி அளித்தனர். அப்பொழுது அவர்கள் கூறியது, இந்த கைது என்பது சட்டத்திற்கு புறமானது, நீதிமன்றத்திற்கு உள்ளேயே வழக்கறிஞர்களை அனுமதிக்காத ஒரு சூழல் தான் இருந்தது என்பதை குற்றச்சாட்டாக வைத்திருக்கிறார்கள். சட்ட ரீதியாக இந்த கைது நடவடிக்கையை எதிர்கொள்வதாகவும் அதற்கு கைது செய்த 2 ஜாமீன் மனு தாக்கல் செய்யப்பட்டிருப்பதாகவும் தொடர்ந்து நீதிமன்றத்தை நாடி இதற்கான சட்ட போராட்டத்தை நடத்தி தங்களுக்கான தீர்வை பெற்றுவோம் என்றும் அவர்கள் தெரிவித்து சென்றிருக்கிறார்கள். குறிப்பாக இந்த வாதத்தின் போது பல்வேறு குற்றச்சாட்டுகள் மாறி மாறி இருதரப்பையும் வைத்துக் கொண்டனர். தாவேகா தரப்புல பாத்தீங்கன்னா, தங்களுடைய கேட்ட இடம் கிடைக்கவில்லை, தங்களுக்கு முறையான பாதுகாப்பு வழங்கப்படவில்லை, காவல்துறையினர் கூட்டத்தை கட்டுப்படுத்தவில்லை போன்ற அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை வைத்தனர். அதற்கு பதிலளிக்கும் வகையில காவல்துறையினரும் தங்கள் எடுத்த நடவடிக்கைகளும் அதற்கு தாவேகா தரப்புல முழுமையான ஒத்துழைப்பு வழங்கப்படவில்லை என்பதை மேற்கோள் காட்டி தங்களுடைய இருதரப்பு வாதத்தையும் தெரிவித்தனர். இந்த இருதரப்பு வாதத்தையும் கேட்ட நீதிபதி பரத்குமார் தற்போது கைதான 2 14 நாட்கள் நீதிமன்ற காவலில் அடைக்க உத்தரவிட்டிருக்கிறார். அதன்படி அக்டோபர் 14ஆம் தேதி வரை இவர்கள் 2 திருச்சி மத்திய சிறையில அடைக்கப்பட இருக்கிறார்கள். ஏடிஎம்கே கவர்மெண்ட் கேட்டு ஒரு ரிஜெக்ட் பண்ண இடமா இருக்குது, குறுகிய இடமா இருக்குன்னு சொல்லிட்டு ரிஜெக்ட் பண்ண இடமா இருக்குது. அதுக்கான ஆவணங்களும் எங்கிட்ட இருக்குது. குறுகிய இடம்னு அவங்களுக்கே தெரியுது. அதை குறுகிய இடமாவே இப்போ பார்க்குறாங்க. லாஸ்ட்டாக கூட விவாதங்கள் போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ அந்த அமைச்சர் பேசுவார், அது ஒரு முட்டுச்சந்துன்னு சொல்லுவார். இந்த அமைச்சர் முன்னாள் அமைச்சர் எல்லாம் என்ன சொல்கிறாங்க, முட்டுச்சந்துன்னு சொல்கிறாங்க. ஒருத்தருங்க முட்டுச்சந்து நடத்துகிறாங்க சொல்கிறாங்க. இவங்களோட டிபேட் மாதிரி நடத்திட்டு இருக்குது இந்த விஷயம். இப்போ அதில் ஒரு மக்கள் எழுச்சியான ஒரு தலைவருக்கு இது போன்ற ஒரு இடத்த தேர்வு செஞ்சு கொடுத்தது தவறுன்னு சொல்கிறோம். ஓகே. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.